இந்த 48 நாள் கணக்கு இருக்குல்ல சார், ஆமாம், அது என்ன கணக்கு? ஏன் எதனால் 48 நாளுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே? நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூணும் இந்த ஸ்பேஸில் ரெக்கார்ட் ஆகுது. அது மேல் நோக்கி ரெக்கார்ட் ஆகுது. ராஜேஷ் சார் சொல்லுவாங்க ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள நினச்சிட்டேன், அது எப்படி ரெக்கார்ட் ஆகும்? மூச்சு காற்று வழியாக வெளியில் மூச்சை விடும்போது வெளியில் வந்து அந்த எண்ணத்தை சுமந்து கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டோம். செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த ரெக்கார்டு தான் உங்களுக்கு மீண்டும் அதற்கான பலனை கொடுக்குது. இதை தாண்டி இங்கிட்டு சக்திகளம், எல்லாத்துக்குமான பொதுவான சக்திகளம் அதுதான். அந்த இறையாற்றல் நுட்பமும் என் உடம்புலேருந்து போகக்கூடிய உயிராற்றல் நுட்பமும் இந்த மந்திரமும் சேர்ந்து அங்கே உயிர்கலப்பு பெறும். இதுக்கு தான் ஒவ்வொரு நாளைக்கு 108 வாட்டி 48 நாள் அப்படிங்கிறது அந்த கணக்கு தான். சுகமே சொல்க. நம்முடைய இன்றைய பதிவில் இறைவனை ஏன் வணங்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சித்தர்களுடைய கோணத்தில் நுட்பமாக சிந்திக்க இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு அடிப்படையான ஆரோக்கியமும் பொருளாதார வளமையும் கண்டிப்பாக தேவை. அதாவது உடல் ஆரோக்கியம், அடுத்தது பொருளாதார வளம். அது ரெண்டையும் மெயின் பண்ணி தான் நம்ம சுகமே சொல்லுங்கிற அந்த ஸ்லோகத்தை, அந்த வணக்கத்தையுமே வச்சுருக்கோம். அதாவது சில இடங்களில் வாழ்க நலமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க நலமுடன்னா ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வாழ்த்துக்காக தான் அர்த்தம். நான் ஆரோக்கியமாக இருக்கேன், ஆனால் அடிப்படையான பொருளாதார வசதி இல்லை என்றால் அந்த வாழ்க்கை பிரயோஜனப்படாது. அதுதான் யதார்த்த உண்மை, சரியா? அதே மாதிரி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டா கூட எனக்கு எல்லா பொருளாதார வசதியும் இருக்குது, ஆனால் எழுந்து உட்கார முடியல, படுத்த படுக்கையாக இருக்கேன், ஆரோக்கியமாக இல்லை, நலமாக இல்லை என்றால் அதுவும் சாத்தியப்படாது. அதுவும் அப்போது என்ன வேணும்? ரெண்டும் வேணும். உடல் ஆரோக்கியம், நலம் வேணும், அடுத்தது வாழ்க்கையில் வளம் வேணும். அப்போது ஹெல்த் அண்டு வெல்த் ரெண்டுமே வேணும். அப்போ ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சொல் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுதான் சுகம். 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் ரூம் போட்டு என்ஜாய் பண்ணாலும் அது சுகம்தான், சுகமாக இருக்கு, சுகமான வாழ்வு. நோய்வாய்ப்பட்டு அதிலிருந்து மீண்டு சுகம் பெற்று எழுதல் அப்படின்னாலும் அதுவும் சுகம் பெறுதல் தான். எந்த பிரச்சனையும் எல்லாமே இருந்தாலே சுகம் தானே, அவ்வளவுதான். அப்போது அது ஒன்று இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், இந்த எல்லாத்துக்கும் ஒரே பெயர்னால் சுகம்தான். அப்போது அப்படிப்பட்ட சுகம் உங்களை சூழ்ந்து இயங்கட்டும், அதுக்கு இயற்கையின் ஈர்ப்பு விதி உங்களை வழிநடத்தட்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஸ்லோகம். அதை வந்துட்டு மந்திர சொல்லாக உச்சாடனம், தாந்திரிகத்தில் உச்சாடனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அஷ்டவர்க்கம், தாந்திரிகம் அஷ்டவர்க்கம், அஷ்டவர்க்கத்தில் உச்சாடனத்துன்னு சொல்லி நம்ம அதை 48 நாட்கள் உச்சாடனம் செய்து இந்த சுகமே சொல்கிற வார்த்தைக்கு மந்திர அதிர்வை நாம் இறைநிலையில் வந்து அந்த இறைவன் தெரிந்து பெற்றிருக்கிறோம். அதாவது இறைநிலைகிட்டேருந்து பெற்றிருக்கோம். சரி, இப்போ இந்த இறைநிலை அப்படின்னு சொன்னால் என்ன? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். பேரறிவு, பேராற்றல், நிறைமை, காலம், இந்த 4 சேர்ந்தது தான் இறைநிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இறைநிலையைத்தான் நம்ம ஈசனாகவும், அம்பிகையாகவும், அம்பாளாகவும், பெருமாளாகவும், முருகனாகவும், பிள்ளையாராகவும், அதுக்கான நிறைய, அது பக்தி மார்க்கத்தில் அதுக்கு நிறைய தத்துவ தாத்பரியங்கள்லாம் இருக்குது, ஆகம விதிகள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் பின்னாடி வரக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளில் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம பார்த்தது சார், இந்த 48 நாள் கணக்கு இருக்குல்ல சார், ஆமாம், அது என்ன கணக்கு? ஏன் எதனால் 48 நாளுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே? அதாவது நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூணும் இந்த ஸ்பேஸில் ரெக்கார்ட் ஆகுது. அது மேல் நோக்கி ரெக்கார்ட் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். இப்போது நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மந்திரம் சொல்கிறோம்னா அது மேல் நோக்கி ரெக்கார்ட் ஆகுது. சரி, அதை வந்துட்டு நம்ம ராஜேஷ் சார் சொல்லுவாங்க ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தமிழில் ஆகாய பேரேடு. சரியா? இந்த ஸ்பேஸ் தான் பெரிய லெட்ஜர், என்ன ரெக்கார்டு. நீங்கள் எது பேசினாலும் இங்கே ரெக்கார்ட் ஆகிடுது. அப்போது சொல் ரெக்கார்ட் ஆகிடுது. அப்புறம் செயல், யாரையாவது பிடிச்சி அடிக்கிறேன், அவன் கையை வெட்டுறேன்,
ஏதோ ஒரு ஒரு நிகழ்வை நான் நிகழ்த்துறேன்னா அந்த அசைவுகளும் அதற்கு உண்டான என்ன பிரதிபலிப்புகளும் அங்கேருந்து வர்றது என்னுடைய என்ன கோபம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ரிஜிஸ்டர் ஆகிடுது, அந்த செயலும் ரிஜிஸ்டர் ஆகுது. சரி, அடுத்து எண்ணம். நான் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள நினச்சிட்டேன், அது எப்படி ரெக்கார்ட் ஆகும்? மூச்சு காற்று வழியாக வெளியில் மூச்சை விடும்போது வெளியில் வந்து அந்த எண்ணத்தை சுமந்து கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ரெக்கார்டு தான் சார் சொல்கிற, ராஜேஷ் சார் சொல்கிற ஆகாஷிக் ரெக்கார்டு. இப்போது எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுமே இங்கே ரெக்கார்ட் ஆகுது. சரிதானே? செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்குது. இந்த ரெக்கார்டு தான் உங்களுக்கு மீண்டும் அதற்கான பலனை கொடுக்குது. அதெல்லாம் பிறகு சொல்கிறேன். இப்போ அந்த 48 நாளுங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இங்கே பாருங்களேன், இப்போது பூமிக்கு மேலாக ஒரு லேயர் இருக்குது. அதாவது பூமியின் ஆகர்ஷண எல்லை, அது ஓசோன் படலம்னு வச்சுக்கோங்க, ஓசோன் எல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓசோனுங்கிறது சும்மா நான் கற்பனைக்கு தான் சொல்கிறேன், அது வேறு. ஆனாலும் ஓசோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓசோன் எல்லைக்கு கீழே அப்படின்னு இந்த அளவுக்கு உயரத்தில் ஓசோன் எல்லையில் இங்கே வச்சு இந்த பேனாவை போட்டோம்னா கீழே விழுந்துடும். பூமியின் ஆகர்ஷணத்தில் புவி ஈர்ப்பில் வந்து கீழே விழுந்துடும். இது பூமியினுடைய ஆகர்ஷண எல்லை. அப்படி தூக்கி அங்கே விட்டோம்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதுதான் அந்த பூமியினுடைய ஆகர்ஷண எல்லை. ரைட்டு. இதை தாண்டி இங்கிட்டு சக்திகளம், அதாவது எண்ணற்ற கோடானு கோடி கிரகங்கள் இயங்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம், சஞ்சாரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆகர்ஷண எல்லை இருக்கும். அதை தாண்டி வெளியில் வந்துட்டா எல்லாத்துக்குமான பொதுவான சக்திகளும் அதுதான் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படி சொல்லலாம். ஆமாம், ரொம்ப டீப்பாக உள்ள நுட்பமான நிலையில் உள்ள ஸ்பேஸ். இதையும் ஸ்பேஸ்ன்னு தான் சொல்கிறோம். அது அப்படி நுட்ப நிலையில் உள்ள ஸ்பேஸ் அப்படி சொல்லலாம். அதுக்கு பேர் சக்தி களம். ரைட்டு. இப்போது நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன்னா, ஓம்னே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓம் ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த இந்த சவுண்டு ரிஜிஸ்டர் ஆகிடுது. அப்போ நிற்கிது என் தலைக்கு மேலே. அடுத்த ஓம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் மூச்சு காற்றுலையும் சொல்கிறது அந்த மேலே சொன்ன அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை தள்ளிக்கிட்டு கீழே இது ரிஜிஸ்டர் ஆகுது. அடுத்தது சொல்கிறேன், அது மேலே தள்ளிக்கிட்டு இது ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படி இந்த சவுண்டு நான் இப்போ மந்திரம்னா 108 வாட்டி சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. ஆமாம். அப்போ 108 வாட்டினா ஒன்று தள்ளிக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் என் தலைக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் எங்கே போனாலும் என் தலைக்கு மேலே தான் வந்துட்டுருக்கோம். நாளைக்கு நான் தஞ்சாவூரில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் அது ஏற்கனவே சொன்ன அந்த 108 தள்ளிக்கிட்டு கீழே ரிஜிஸ்டர் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இப்போ 108வது நாள் தான் இந்த பூமியினுடைய ஆகர்ஷண எல்லையை தாண்டி சக்தி களத்துக்குள்ள இது பிரவேசிக்குது. அப்போது என் உடம்பு அங்கே சக்தி களத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இறை நுட்பமான விஷயங்கள் அங்கே இருக்குது. நான் அங்கே இறையாற்றல் மிகுந்திருக்கு. அந்த இறையாற்றல் நுட்பமும் என் உடம்புலேருந்து போகக்கூடிய உயிராற்றல் நுட்பமும் இந்த மந்திரமும் சேர்ந்து அங்கே உயிர்கலப்பு பெறும். அது அந்த பூமியின் ஆகர்ஷண எல்லையை தாண்டிட்டா அங்கே ஒரு உயிர்கலப்பு வந்துடும். அப்போது இறை தொடர்பு நமக்கு வாய்க்குது, ஞானத்துவம் வாய்க்குது, நிறைய விஷயம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போது இதுக்கு தான் அந்த ஒவ்வொரு நாளைக்கு 108 வாட்டி 48 நாள் அப்படிங்கிறது அந்த கணக்கு தான், ஒரு அப்ராக்சிமேட்டான கணக்கு. நம்ம இறைவனை ஏன் வணங்கணும்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். இறைவனை வணங்குவதால் இகலோகத்தில் முதல்ல 2 விஷயங்க. இந்த உலகத்தில் வாழும்போது இப்போ வள்ளுவரே சொல்கிறாரே, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அங்கு அப்படிங்கிறார். அப்போனா அவர் என்ன சொல்ல வர்றாரு இதுலேருந்து? எப்பா நீ பொருளை தேடு, அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்தாலும் பொருளை தேடுறது தானே. அப்போ அடுத்த குடும்பத்தை கெடுத்து கொள்ளையடித்து நீங்கள் பணத்தை கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா அது பாவ கணக்கில் சேர்ந்துடும். அங்கே இப்போ அந்த காசு அவன்கிட்ட அடிச்சுட்டு வந்த காசு உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அங்கே அருள் மறுக்கப்பட்டு அவ்வுலகம் உனக்காக திறக்காது, சொர்க்கம் உனக்கு கிடைக்காது, நரகத்தில் தான் போய் விழணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நீ பொருள் தேடும் போதே இந்த உலகத்துக்கான வளமைக்காக பொருள் தேடும் பொழுது அந்த உலகத்துக்கான அறத்தோடு தேடு. உனக்கு இவ்வுலகத்துக்கும் நீ இப்போ சுகமாக இருக்கணும், அந்த உலகத்துக்கும் போய் நீ சுகமாக வாழணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இப்போ அந்த உலகம் அப்படிங்கிறதுல
நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும். அதுக்கு பிறகு வரக்கூடிய பதிவுகளில் நான் அதையும் கூட உங்களுக்கு முடிந்தவரை நான் விஞ்ஞானபூர்வமாக விலக்கி சொல்ல முயற்சி பண்ணுறேன். உங்களுடைய அறிவுக்கு ஏற்புடைய வகையிலேயே நான் விலக்கி சொல்ல முயற்சி பண்ணுறேன். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது செல்வந்தனாக நிம்மதியாக, முதல்ல நிம்மதியாக நல்லபடியாக வாழணும். சரிதானே? அங்கேயும் நிம்மதி. ஆமாம். இங்கே பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ என்னது, நீ வாழ்வாங்கு வாழ்றதுன்னா அறம் சார்ந்து வாழ்ந்தா தான் அது வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கை. புரியுதானே? அப்போ அந்த அறத்தோடு நீ வாழ்ந்தினா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சொர்க்க கதவு திறக்கப்படும், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், நீ இறைவனுடைய ஆகி விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அறம் தவறாமல் வாழணும். ரைட் தானே? அப்போ இங்கே வாழ்வதற்கும் அங்கே போய் சேருவதற்கும் நமக்கு இறையருள் கண்டிப்பாக தேவை. சரி, அப்போ இங்கே நான் வெற்றியாளனாக வாழணும். அப்போது நான் எப்படி வெற்றியாளனாகிறது? பார்த்தாக்க யாரை பார்த்தாலும் வந்துட்டு நல்லா வாழ்கிறாங்க மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் என்னோட கம்பேர் பண்ணும்போது நான் ஜாமியை முழை ஏறினா சாமி ஏறினா முழை சறுக்குது எனக்கு. அப்போது நான் எதெல்லாம் நினச்சி பண்ணுறேனோ அதெல்லாம் வந்துட்டு தப்பாக போயிடுது. அப்போது நான் எப்படி சக்ஸஸ் பண்ணணும்? அதுதான் இன்னைக்கு பல பேருக்கு தெரியும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு பேர் சுதர்பான பேர். இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் குழந்தையாக படைக்கும் பொழுதே, கருவாக படைக்கும் பொழுதே அவனை ஒரு சிறந்த வெற்றியாளனாக, மிக அளப்பரிய ஆற்றல் உள்ளவனாக அவனை படைக்கிறார். இது இப்படியே இருக்கட்டும் சார். நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். இப்போது பாண்டியனுடைய சங்க பலகை கூடி இருக்கு, எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஔவையார் அங்கே போயிட்டாங்க, எல்லாரும் நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டாங்க. நிறுத்துங்கடான்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறாங்க. அவ்வளோ பேரும் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள். இப்போ இந்த அம்மா சத்தமாக பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், வான்குருவி, தூக்கணாங்குருவி கூடு கட்டுது. அந்த கூட்டை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். நல்லா சின்ன வயசில் நாங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம். இப்போது அது ஒரு கட்டத்தில் எக்ஸ்பிரி ஆகிடும். அந்த பனை மரத்தில் கட்டியிருக்கோம் மட்டையில். அந்த மட்டை வந்துட்டு பட்டு கீழே விழுந்தும்போது அது கூட விழுந்துடும். அதை பிரித்து உள்ளே பார்த்தா அப்பாப்பா அடேங்கப்பா என்ன இன்ஜினியரிங். ஆமாம், தனி ரூமு. அந்த தனி ரூமில் அது விலைக்கு சொல்ல போனால் அது உள்ளுக்குள்ளே களிமண்ணை ஒட்டி அந்த குஞ்சுகள் வந்துட்டு பயந்துடக்கூடாது, இருட்டுக்குள்ளே பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி தனி ரூமு இருட்டறையாக இருக்கும். மேலே கொண்டு வந்து களிமண்களை கொண்டு வந்து ஒட்டி மின்மினி பூஜை பிடிச்சி ஒழிச்சிருக்கும். லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல. என்ன இது? அதை பற்றி விலைக்கு சொல்லணும்னா சொல்லிகிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு கூடு இங்கே இருக்கிறவனால எவனாலையும் கட்ட முடியுமா? வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான். அந்த கரையான் புற்று உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ராஜ்யமே நடக்கும். ஒரு தனி உலகம். ஒரு மகாராஜா, ஒரு மகாராணி, ராணி கரையான், அப்புறம் வேலைக்கார கரையான், ஆமாம், வியாபாரிகள், அப்புறம் அரசியல்வாதிகள். இங்கே வெளியில் உள்ள அந்த ரெஜிமெண்ட் அப்படியே உள்ளுக்குள்ள இருக்குது. அப்போது அப்படி ஒரு வெறும் மண்ணை குழைச்சி, எச்சிலோடு மண்ணை குழைச்சி அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வச்சுருக்கு. அதனுடைய சைஸுக்கு அது எவ்வளோ பிரம்மாண்டமான அண்டர் கிரவுண்டு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கு. அப்படி ஓ சைஸுக்கு உன்னால் கட்ட முடியுமா? வல்லறக்கு தொல்கரையான் தேனி அடக்கட்டுத. அப்படி அந்த பாருங்க, இப்படி தான் இருக்குது. தேனை கொண்டு போய் இப்படி தான் உள்ளே வச்சு சேமிக்குது, கீழே ஒழுகலையே. என்ன டெக்னிக் இது? ஒரு பக்கத்தில் குஞ்சு பொறிச்சிருக்கு, ஒரு பக்கத்தில் ராணி இருக்குது, ஒரு பக்கத்தில் வேலைக்காரங்க இருக்காங்க, ஒரு பக்கத்தில் வியாபாரிகள் இருக்காங்க. அப்போது அங்கேயும் ஒரு ராஜ்யம் நடக்குது. அப்படி ஒரு கூடு யாராலையும் கட்ட முடியுமா? சிலந்தி வலை, தேன் சிலம்பி யாவர்க்கும். சிலந்தி வலை கட்டி வச்சுருக்கு. அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அதிலே வந்து விழுது, இப்போ பிடிச்சி சாப்பிட்டுட்டு தேவையாக அப்போதைக்கு சாப்பிட பிடிக்கலனாக்கா பார்சல் பண்ணி வச்சுக்கிட்டு. இப்படி ஒரு டெக்னிக்கு சிலந்தி பண்ணதே ஒன்றால் பண்ண முடியுமா? தேன் சிலந்தி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இதுக்கு வலை கட்டுறது எளிது சிலந்திக்கு, கரையானுக்கு புற்று கட்டுறது ஈஸி. அப்போது வான்குருவிக்கு கூடு கட்டுறது ஈஸி. அப்போது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அறிவை பிறப்பறிவாக இறைவன் கொடுத்துருக்கான்.
சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது சரி, இப்போ குருவி கூடு கட்டுது, கரையான் புற்று கட்டுது, சிலந்தி வலை கட்டுது. அப்போ அதுதான் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லியாச்சு. சரி, மனுஷனுக்கு இறைவன் என்ன வரம் கொடுத்தான் சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் வந்துட்டு குழந்தையாக பிறக்கும் பொழுதே ஏதோ ஒரு திறமையோடு தான் அந்த குழந்தை பிறக்குது. ஆனால் என்ன திறமை என்பது நமக்கு தெரியாது, அந்த குழந்தைக்குமே தெரியாது. எல்லாராலையும் சாதிக்க முடியும். இப்போது நான் மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக வரணும் அப்படின்னு அந்த திறமையை இறைவன் எனக்கு வித்தாக என்னுடைய கருவிலையே விதைச்சி வச்சுருக்கான். அப்படின்னா நான் வளர்ந்த பிறகு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வைப்பேன். சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்காது. என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும். நான் பேங்க்கில் வந்துட்டு ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்குவேன். 60 லட்ச ரூபா முதலீட்டில் பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு இதை வச்சுட்டேன். என்னத்தை வச்சுட்டேன்? சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டேன். என்னுடைய இதுதான் அது இல்லையே, என் திறமை அது இல்லையே. அதனால் அது என்ன ஆகும், சூப்பர் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மளிகை கடையாக மாறிடும். கொஞ்ச நாளில் அங்கிட்டு 2 வருஷத்தில் பெட்டி கடையாக மாறிடும். புரியுதா? இப்போ பேங்க்காரன் வந்து வாசலில் நிற்பான். ஏய், பணத்தை தெரியா இல்லையா, வீட்டை விட்டு வெளில போ, வீட்டை பூட்டிக்கிறேன் அப்படின்னுவான். அப்போது ஜான் ஏர்னா முழம் சறுக்குது சார்னு சொல்கிறதுக்கு காரணம், தன்னுடைய சுதர்மா எது என்று அறியாதவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்றவர்கள். தனக்கான வல்லமை என்ன, அந்த வல்லமைக்கு பேர் சுதர்மான்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். அந்த சுதர்மாவை அறிந்து கொள்வது அறியாமல் விட்டவர்கள் வாழ்க்கையில் தடுமாறியவர்கள் அல்லது தோற்றவர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள்லாம் சுதர்மாவை அறிந்து அல்லது அவர்களை அறியாமலேயே இறைநிலை வழி நடத்தி அந்த சுதர்மா என்னவோ அதன் வழியில் அவர்களை கொண்டுட்டு வந்து மிக பெரும் சாதனையாளர்களாக அவர்கள் வந்துடுவாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுதர்மா எது என்று அறிந்து கொள்வதற்காக வேணும் இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கினால்தான் தனது சுதர்மா என்னவென்று இயற்கையின் ஈர்ப்பு விதி அதன் வழியே இட்டு செல்லும். இது சத்தியமான உண்மை. இதுக்கு எந்த ப்ரூஃபு, நீங்கள் விஞ்ஞானபூர்வமான ப்ரூஃபெல்லாம் என்னால் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் விஞ்ஞானம்னா என்னன்னே புரிஞ்சுக்கணும். இயற்கையாக உள்ள விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணி இது புளிய மரம், இது வேப்ப மரம்னு சொல்கிறது தான் விஞ்ஞானம். ஆரம்பத்தில் இந்த பூமி தட்டையானதுன்னு தானே இந்த விஞ்ஞானம் சொல்லிச்சு. அந்த எந்த ஒரு விஞ்ஞானம், இந்த பூமி தட்டையானதுன்னு சொன்னது எந்த ஒரு விஞ்ஞானம்? வெளிநாட்டு விஞ்ஞானம். இந்திய விஞ்ஞானம் மெய்ஞானிகள் அந்த காலத்தில் பூமி உருண்டுன்னு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி சார், நீங்கள் தசாவதாரத்தில் வராக அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். வராக அவதாரத்தை படத்தை போய் பாருங்கள். பன்றி முகத்தில் ஒரு கொம்பு இருக்கும், கொம்பின் மீதாக ஒரு உலக உருண்டை இருக்கும். சரி, அது எத்தனை யுகத்துக்கு முன்னாடி அவதாரம் எடுத்தது வராக அவதாரம்? புரியுதா உங்களுக்கு? பாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம், திரேதா யுகத்தில் ராம அவதாரம், அதுக்கு முன்னாடி கிருத்த யுகம், அதுக்கு முன்னாடி அது எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி வந்த வராக அவதாரத்தில் பூமி உருண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான யுகத்துக்கு முன்னாடியே சொன்னது ஹிந்து மதம். சரிதானே? அப்போது நவகிரகத்தையும் பார்க்கல, அடுவாந்திரமாக சூரியனை வைத்து அந்தந்த கிரகத்தை அங்கங்கே, அப்போ 9 கிரகம்னு சொல்லி நிர்மாணித்தது இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இவங்க சொன்னதை எத்தனை யுகத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அதுபோல் சரி வேண்டாம், விஞ்ஞானங்கிறது பூமியின் ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சது யாரு சார்? ஐசக் நியூட்டன். நியூட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள் மேலேயா போயிருந்துச்சு? கீழே. அது இயற்கைங்க, அது இயற்கை. இவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? அதற்கான அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத வெளியே நமக்கு தெரியாது. இல்லை சார், நம்ம அதை வந்து நியாயமாக யோசிக்கணும். இல்லை 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 நான் சொல்கிறேன், அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? அமெரிக்கா. ஆமாம், கொலம்பஸ். இல்லை, கொலம்பஸ் வந்து மாறி வந்தார். ஏதோ ஒன்று எவ்வளோத்த கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிக்க முடியாது, அங்கே ஆளை இல்லையா சார்? அவன் என்ன கண்டுபிடிக்கிறது? நாங்கள் தான் இருந்தோம்டா. புரியுதல்ல உங்களுக்கு? ஸோ விஞ்ஞானம்ங்கிறது இயற்கையாக உள்ள விஷயத்தை பகுப்பாய்வு செய்து படம் வரைந்து பாகங்களை குறிக்கிற விஷயம்தான். அதான் சொல்ல வந்தேன். நியூட்டன் வரைக்கும் விழுந்துச்சுன்னா விழுந்துச்சுன்னு போயிட்டாங்க. அவர் மட்டும்தான் ஏன் விழுகுது, என்ன காரணங்கிறத
இப்போவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மருந்து செய்கிறவங்க, மருந்து கண்டுபிடிக்கிறவங்க எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு செய்ய, ஆமாம், அதை ஒருத்தனுக்கு கொடுத்து பார்க்கும்போது அவன் வாங்கி சாப்பிட்டு, சார் எனக்கு இது பண்ணுது சார், இப்படி அப்படியா, அப்போ அதை தூக்கி அங்கே போடுன்னு சொல்லி. அப்போ நீங்களா திட்டமிடலை, நீங்கள் ஏதோ பண்ணி பார்க்குறீங்க, அவன் கொடுக்குற ரிசல்ட்டை வச்சு அதுக்கு இதை தள்ளுறீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதானே சார்? ரைட். அப்போ இப்போ இந்த தன்னுடைய சுதர்மா என்று எதுவென்று அறிந்து கொண்டு விட்டால், அல்லது அறியாமலேயே அதன் வழி நடத்தி செல்லப்படுவோமே ஆனால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியாளராக மாறுவது உறுதி, அதில் மாற்றமே இல்லை. அதற்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இயற்கையின் ஈர்ப்பு விதியின் வழி நடக்குறதுக்கு இறைவனை வணங்கியே தீர வேண்டும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இறைவனை வணங்கித்தான் ஆக வேண்டும். ஆகவே இறைவனை வணங்க வேண்டும். சுகமே சொல்க.